இப்படி ஆதாரம் இல்லாமல் எங்களை பழி போடுறாங்கன்னு சொன்ன பிறகு என்ன பண்ணாங்க, உடனே அவங்க அந்த பதிவை உடனே எடுத்துட்டாங்க. விஜய் சேது இது பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுவும் சொல்லலை, அவங்க டைரியில் எழுதிருந்ததுன்றாங்க. ஹீரோவுடைய வாரிசுங்கிறனால சில பேர் வேணும்னு கொஞ்சம் கடுப்படிப்பாங்க. அந்த காலம் மாதிரி சின்ன பசங்க உங்களுக்கு அமைதியாக இருக்கிறது, பயந்துட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. யாருமே வந்த உடனே பக்குவத்தோடு அழகாக பேசக்கூடியவங்க வந்துட மாட்டாங்க. கூட நடித்த நடிகைகளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இவங்க கூட எல்லாம் கிசுகிசுக்கப்பட்டதே. விஜய் சேதுபதியை சமயத்தில் ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க, அந்த காரவனில் கூப்பிட்டு அந்த மாதிரி பணம் தரேன்னு சொன்னார், 2 லட்சம் தரேன் அப்படின்னாங்க. அதுக்கு என்ன ஆதாரமும் அவங்கள்ட்ட இல்லை. ஆதாரம் இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவரை கேஸ் கொடுத்துட்டாரு, இப்படி ஆதாரம் இல்லாமல் எங்களை பழி போடுறாங்கன்னு சொன்ன பிறகு என்ன பண்ணாங்க, உடனே அவங்க அந்த பதிவை உடனே எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு இது பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க அவருடைய ஃப்ரெண்டுக்காக தான் பேசுகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு விஜய் சேது இது பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுவும் சொல்லலை, அவங்க டைரியில் எழுதியிருந்ததுன்றாங்க. அவர் ஃப்ரெண்டுடைய டைரியில் எழுதியிருந்தது, அதை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்க. அது பிறகு அவங்களாவே ஆஃப் ஆகிட்டாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல. ஒரு வேளை கேஸுன்னு வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய அளவில் கேள்வி கேட்பாங்க. இவங்க பேசினதே இவங்களை ஒரு பரபரப்பு ஏற்படுத்த பேசினாலும் பேசியிருக்கலாம். அல்லது இவருடைய அந்த தலைவன் தலைவி படம் போகல அப்படின்னா மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு. வந்த படங்களில் அதுதான் நல்ல சக்ஸஸாக போச்சு. அது ஒரு வேறு மாதிரி டாக். அது சில பேர் பெரும்பாலும் என்னப்பா விஐபிகளை பெண்ணை வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஒரு பெண் மூலமாக இது பண்ணால் அவனை ஈஸியாக ஒரு காயடிச்சு அவனை ஈஸியாக அவனை சமூகத்தில் ஒரு கெட்ட பெயர் ஏற்படுதுன்னு ஒரு பெண் சொன்னால் போகிறோம்னு நினைப்பாங்க. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா யாருமே மாட்டிடுவாங்க. இன்றைக்கி சமூக ஊடகங்கள் இருக்கிறனால அந்த பெண் ஒரு பதிவு போட்டவுடனே எல்லா சமூக ஊடகங்களையும் பேச ஆரம்பிச்சு. ஆனால் அதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டப்போ அவங்க ஒன்றும் ஆதாரம் தர முடியலை, ஆதாரம் கிடையாது. அதனால் அவங்களாவே இப்போ வாபஸ் ஆகிட்டாங்க. அந்த விஷயம் அதோடு விஜய் சேது தரப்பில் எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவருடைய சன் படம் சமயத்தில் வந்தது. அது கூட சில பேர் வேணும்னே இது பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு சின்ன பையன் நடிச்சிருக்கான், அவனை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும், அவ்வளோதான். பல சின்ன பசங்க நடித்து வந்திருக்காங்க. அது ஒரு ஹீரோவுடைய வாரிசுங்கிறனால சில பேர் வேணும்னு கொஞ்சம் கடுப்படிப்பாங்க. அது கூடாது. எனக்கு தெரிஞ்சு அந்த காலம் மாதிரி சின்ன பசங்க உங்களுக்கு அமைதியாக இருக்கிறது, பயந்துட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற யூத் எதுவுமே நேருக்கு நேராக படால்னு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி. அப்போ தான் அதே மாதிரி தான் அவருடைய மகனும் கூட எதுவுமே நேருக்கு நேராக படான்னு பேசுகிறாரு, கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரு. அதை பார்த்து சில பேருக்கு வேறு மாதிரி தோணுது. நம்ம ஒரு படத்தில் நடிச்சிருக்கார் ஹீரோவா, ஓகே. வந்த படங்கள் அதுவும் ஓரளவு நல்லா ஓடி இருக்கு போச்சு. அதாவது சின்ன குழந்தைகள், அதாவது அதனுடைய வாரிசுகள் படங்கள், வாரிசுகள் நடித்த படத்தில் அது ஓரளவு ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் ஆப்ஷன் பிளாக்லாம் நல்லா பண்ணியிருந்தார் அப்படிங்கிற அளவில் அது ஓரளவு போச்சு. அதை வேணும்னு கிண்டல் பண்ணும்போது தான் சில நேரங்களில் அது எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவருடைய பையங்கிற ஒரு அப்பா பையனை யாரும் இது பண்ணுறது விரும்ப மாட்டாங்க. அதுதான் வாஸ்தவம் தான். அந்த படம் நல்லா தான் போச்சு. அடுத்த கட்டம் வளர்ச்சி. அதாவது யாருமே வந்த உடனே பக்குவத்தோடு அழகாக பேசக்கூடியவங்க வந்துட மாட்டாங்க. எல்லோருமே காட்டிலேருந்து தானே வந்தோம். இந்த நாடு காடாக அந்த ஆரம்பத்தில் எல்லாமே உலகமே காடாக தானே இருந்து மக்களும் காட்டிலேருந்து தானே வந்தாங்க. எல்லோருக்குள்ளும் அந்த சின்ன சின்ன இந்த கோபங்கள், குரோதங்கள், பேச தெரியாமல் இருக்கலாம், எல்லாம் இருக்காங்க. எல்லோருக்குமே நல்லா வந்துருச்ச உடனே பக்குவம் வந்துடும் பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. அது சாதாரணமான விஷயம். அதை கடந்து போகிறது தான் நல்லது. ஆமாம். அதாவது சில சமயத்தில் ஒரு செய்தியில் அவங்க கூட நடித்த நடிகைகளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இவங்க கூட எல்லாம் கிசுகிசுக்கப்பட்டதே அப்படின்னு ஒரு இது கிளப்பி விட்டுருக்காங்க. ஏற்கனவே இது அமுகி போச்சு. அதாவது அந்த பெண்ணை கொடுத்த அந்த புகார் இதெல்லாம் அமுகி போச்சு. இதை கிளப்பி விட்டாங்க. அதுக்கான ஆதாரம் ஃபோட்டோஸ், நீங்கள் ஃபோட்டோஸ் கூட நடிக்கும்போது ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் எடுப்பாங்க. நம்ம சேர்ந்து நடிக்கும்போது அவங்க கூட நெருக்கமான ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம அனுமானித்து இவங்க கூட தான் இருக்கார், இவங்க தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஃபோட்டோக்கள் அவ்வளோதான். ஃபோட்டோ இன்றைக்கி தான் ஃபோட்டோ பல வகையில் இது பண்ண வந்தாச்சு. இது வந்தாச்சு இல்லையா? அதுவே மிக தப்புன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்தாச்சு. இந்த ஃபோட்டோஸ்களை வச்சு நம்ம அவரை 2 பேருமே அவங்க அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஆதாரம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். நானும் பேசுவேன், பயப்படாமல் பேசுவேன். நமக்கு என்ன இருக்குது?